ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தைராய்டுக்கு எளிதான இயற்கை சிகிச்சை முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைராய்டில் ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு என்று இரண்டு வகை உண்டு. இரண்டுமே தைராய்டு சுரப்பிகள் சீராக செயல்படாததன் விளைவாக ஏற்படுகிறது. இதற்கு என்னதான் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் பின்பற்றும் உணவு முறை மிக முக்கியம். அந்த வகையில் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று இப்போது காண்போம். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் பிட்ரூட் சுரப்பியின் செயல்பாட்டை தூண்டுவதாக இருக்க வேண்டும். அப்படி தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டை தூண்டி சரியான அளவில் தைராய்டு ஹார்மோனின் சுரப்பு இருந்தால்தான் இந்த பிரச்சனையை குறைய ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனையின் அறிகுறிகளை குறைக்க அவற்றுக்கான மருந்துகளோடு சேர்த்து சரியான உணவு முறையும் பின்பற்ற வேண்டும். ஃபஸ்ட்டு ஒன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் நடுநிலையான மிதமான அடர்த்தி கொண்ட கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தைராய்டு சுரப்பிகளின் செயல்பாட்டை சீராக்குகிறது. குறிப்பாக தேங்காய் எண்ணெயை சூடேற்றாமல் எடுத்துக்கொள்ளும் போது தைராய்டு சுரப்பின் செயல்பாடு அதிகரிக்கிறது. அது மட்டுமின்றி தைராய்டு பிரச்சனையால் அதிகரிக்கும் உடல் எடையும் குறைப்பதோடு உடலின் வெப்பநிலையையும் மெட்டபாலிசத்தையும் சீராக்குகிறது. தேங்காய் எண்ணெயில் ஆரோக்கியமான கொழுப்பான சாச்சுரேட் கொழுப்பு இருப்பதால் இது தைராய்டு சுரப்பிகளுக்கு நன்மை செய்கிறது. செகண்ட் ஒன் ஆப்பிள் சீடார் வினிகர். ஆப்பிள் சீடார் வினிகர் சமச்சீரான ஹார்மோன் உற்பத்தியை தூண்டுகின்றன. அதில் தைராய்டு ஹார்மோனும் ஒன்று. அதோடு உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யும். உடலின் கொழுப்பை குறைப்பதோடு உடலில் உள்ள டாக்சின்களையும் முழுமையாக வெளியேற்றும் வேலையும் செய்கிறது. அதோடு உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சிக் கொள்ள உதவியாக இருக்கிறது. அதனால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிள் சீடார் வினிகரை நீரில் கலந்து அதனுடன் தேன் சேர்த்து குடித்து வரலாம். தேர்ட் ஒன் இஞ்சி. நம்முடைய சமையலறையில் சாதாரணமாக நாம் வைத்திருக்கும் இஞ்சி தைராய்டு பிரச்சனையை குறைக்கும் முக்கியமான மூலிகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த இஞ்சியில் நம்முடைய உடலுக்கு தேவையான முக்கிய மினரல்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொட்டாசியம், மெக்னீசியம் அதிக அளவில் கொண்டிருக்கிறது. இந்த மினரல்கள் நம்முடைய உடலில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவி செய்கிறது. குறிப்பாக தைராய்டு பிரச்சனையை குறைக்க உதவி செய்யும். தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இஞ்சி டீ குடித்து வரலாம். அதோடு இஞ்சி எசென்ஷியல் ஆயில் உடலில் தடவி குளித்து வர உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனை குறையும். ஃபோர்த் ஒன் விட்டமின் பி ஃபுட்ஸ். விட்டமின் பி தைராய்டு மற்றும் அதற்கு காரணமாகும் பிரச்சனைகளை சரி செய்ய உதவி செய்யும். பொதுவாக பி விட்டமின்கள் தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட உதவி செய்யும். குறிப்பாக விட்டமின் B12 ஹைப்போதைராய்டிசம் உள்ளவர்களுக்கு அதன் தீவிரத்தை குறைக்க உதவி செய்கிறது. முட்டை, இறைச்சி, மீன், பயிறு வகைகள், சுண்டல் வகைகள், பால் மற்றும் நட்ஸ் ஆகியவை விட்டமின் பி நிறைந்த தினசரி உணவில் சேர்த்து கொள்ளலாம். ஃபிஃப்த் ஒன் விட்டமின் டி ஃபுட்ஸ். விட்டமின் டி குறைபாடு தைராய்டு பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் சூரிய ஒளியின் உதவியால் தான் தைராய்டு சுரப்பியானது சரியான அளவில் சுரக்கும். அதனால் கட்டாயம் மிதமான சூரிய ஒளியில் குறைந்தபட்சம் காலையில் 15 நிமிடமும் மாலையில் 15 நிமிடமும் நிற்க வேண்டும். இது தைராய்டு மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களை தடுக்க உதவி செய்கிறது. மேலும் விட்டமின் டி சரியான அளவில் இருந்தால்தான் நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள கால்சியத்தை அது சரியாக உறிஞ்சும். ஆரஞ்சு ஜூஸ், முட்டையின் மஞ்சள் கரு, கொழுப்புச்சத்து கொண்ட மீன்கள் போன்ற விட்டமின் டி நிறைந்த உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. பாதாம், நட்ஸ் வகைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய உடலுக்கு தேவையான பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கின்றன. அவற்றில் குறிப்பாக பாதாம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிக சிறந்த உணவாக கருதப்படுகிறது. இதில் போதுமான அளவு புரதச்சத்து, நார்ச்சத்துக்கள் மற்றும் மினரல்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் செலினியம் தைராய்டு சுரப்பிக்கு மிகவும் தேவையான ஊட்டச்சத்துக்களில் ஒன்று. மேலும் இதில் உள்ள மெக்னீசியமும் சேர்ந்து தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்க உதவி செய்கிறது. செவன்த் ஒன் பால் பொருட்கள். பால், சீஸ், யோகர்ட் உள்ளிட்ட பால் பொருட்கள் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிக சிறந்த உணவாக இருக்கும். குறிப்பாக இவற்றிலுள்ள அதிகப்படியான அயோடின் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்க உதவி செய்கிறது. அதனால் பால் பொருட்களை உங்களுடைய தினசரி டயட்டில் சேர்த்து கொள்வதன் மூலம் உடலில் விட்டமின் அளவை அதிகரிக்க செய்வதோடு தைராய்டு அறிகுறிகளை குறைக்கவும் உதவி செய்கிறது. 8 ஒன் பீன்ஸ் வகைகள்.
பீன்ஸ் வகைகள் பொதுவாக ஊட்டச்சத்துக்களின் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றிலுள்ள புரதங்கள், நார்ச்சத்துக்கள், மினரல்கள், உடலுக்கு தேவையான விட்டமின்கள் ஆகியவை அதிகமாக நிறைந்திருக்கிறது. மேலும் பீன்ஸ் வகைகளில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கின்றன. அதோடு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகம். அதோடு இவற்றிலுள்ள நார்ச்சத்துக்கள் மலச்சிக்கல் உள்ளிட்ட தைராய்டால் ஏற்படும் பக்க விளைவுகளை சரி செய்ய உதவுகிறது. 9th one கடல் பாசி. கடலில் உள்ள உப்பு நீரில் வளர்கின்ற கடல் பாசியில் ஒரு வகை ஆல்கே இருக்கிறது. இதில் அதிக அளவில் உடலுக்கு நன்மை செய்யும் அயோடின் பண்புகள் இருக்கின்றன. இந்த வகை அயோடின் பீட்ரூட் சுரப்பியின் செயல்பாட்டுக்கு உதவி செய்யக்கூடியது. தைராய்டு ஹார்மோன்களின் சுரப்பையும் சீராக்கும். எனவே தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் சரியான உணவு முறையை பின்பற்றுவதன் மூலம் தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.